பிள்ளைங்க காரத்தோட இனிப்பு நல்லா விரும்பி சாப்பிடுதுவோம். அந்த இனிப்பியை சத்த ஆரோக்கியமாக பண்ணி கொடுக்கலாம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். உடம்புக்கு நல்ல வலுவு. நினச்செல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு உடம்பு கெட்டு போயிடுது. இந்த மாதிரி நாம் செஞ்சு கொடுக்கலாம். இனிப்பு தின்னா சளி பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலாம் சளி பிடிக்காது. உடம்பு நல்லா நம்ம பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இரும்பு சத்து அதிகம். உடம்பு நல்லா வலுவாக இருக்கும். இது சத்துள்ள பொருள். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க ஒரு தேங்காய் உடச்சி திரண்டிக்கலாம். இரு தேங்காயை திரண்டி எடுத்துக்கலாம். பாப்பா அந்த கடலை போட்டு ஒரு கப்பு ராகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் மிஷினில் அடிக்கிறது ஏதோ மண்ணுக்குன்னு இருக்கும்னு கொஞ்சம் நேம்புறது தான். உட்காந்துக்கலாம். நகை போட்டுட்டியா? நல்ல பிள்ளை. ஒரு கப்பு ராயை அரைச்சி எடுத்துக்கலாம். அஞ்சு ரஜா போட்டு நெழு அரைச்சிக்கலாம். பாப்பா இந்த கேரட்டுக்கான 3 கிலோ சேர்ந்து அதை இருக்குது. 2 கப்பு சேர்ந்து போகுது. ஒரு கப்பு ராய்க்கு எவ்வளோ மாவு ஆகிடுதுங்க பேர். அரைச்சா ஓரியாது.
அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். பாப்பா அந்த கரும்பு டீ நினைக்கு சரியா 1 கப்பு தண்ணி, நல்லா தண்ணி கறிக்கிட்டு காக்கலை கருப்பு டீ அந்த மாதிரி நினைக்கு சாமி. சரியா 2 நினைக்கு. அப்புறம் எந்தெஞ்சு கரைஞ்சி சரியா கருப்பட்டி கொண்டா சாமி. நல்லா தண்ணி கறிக்குது, கருப்பட்டி கொட்டிக்கலாம். கருப்பட்டி பாவு காய்ச்ச தேவையில்லை, நல்லா கரையிட்டு எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது கருப்பட்டி, நல்லா கரைஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே சூட்லேயே கரைஞ்சிக்கி இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே காய வச்சுக்கிட்டு பாவாகி போயிடும். அப்படி கரைஞ்சிக்கு கருப்பட்டி இறக்கி வச்சாச்சு, சட்டி எடுத்து மேலே வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கண்ணா அந்த முந்திரி பருப்போடு உடச்சி வச்ச முந்திரி பருப்பு 10. நல்லா முந்திரி பருப்பு செவக்கணும். செவக்குது. நல்லா முந்திரி பருப்பு செவந்துக்கிடுச்சு. 2 கப்பு கேரட்டு, துருவி வச்ச தேங்காய் 1 கப்பு, நல்லா வணங்கட்டு. நெய்யிலேயே நல்லா வணங்கட்டு. நல்லா கேரட்டு பச்சை வாசம் போட்டு காப்பி அடி போய் எடுத்தா காப்பி அடி. கேரட்டு நல்லா வணங்கிடுச்சு. 2 கப்பு தண்ணி, கேரட் நல்லா வேவிட்டு நல்லா ஒரு கொதி எடுத்து கண்ணா அந்த ஆரி மாவை கொண்டா அரைச்சி வச்ச ஆரி மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஊற்றுக்கண்ணு நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாத இப்படி கரைச்சிக்கணும். நல்லா கேரட்டு கொதிச்சு வேகுது. இதுக்கு மேலே கரைச்சி வச்சு அரிமாக ஊற்றிக்கலாம். இரு ஊற்று. அரிமாக போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டு. அடுப்பு கணக்காக அடிச்சுக்கணும். இதுக்கு மேலே கரும்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வடிச்சு விட்டா எல்லாம் சுட்டு வச்சு அடிச்சு சரியா கசண்டு பாரு எத்தனை இருக்குதுன்னு நல்லா வேக வச்சுக்கணும். பாப்பா ஒரு 5 ஏலக்காய் பொடியாக நுணுக்கிட்டு இருக்கணும். நல்லா என்ன மனம் மணக்குதுன்னு பாரு. நுணுக்கி வச்ச ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். 5 ஏலக்காய்
இந்த மாதிரி நல்லா வெந்துக்கிடுச்சு. இந்த மாதிரி ஆட்டு இறக்கி வைக்கலாம். இறக்கி வைக்கணும். சரியா ஆட்டு பாப்பா நல்லா ஆட்டு இலை கழிச்சிட்டு வா. நல்லா ஆறிக்கிடுச்சு. அடுப்பத்தை வச்சுக்கலாம். இட்லி கட்டி அடுப்பா வச்சுக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி. இட்லி தட்டத்தை மேல் தட்டத்தை வச்சுக்கலாம். மூடி வைக்கலாம். நல்லா கைக்கு நெய் துடைக்கணும், இலைக்கு நெய் துடைக்கணும். போதுமா சுருட்டாயா? போதும். சரியாயா, நான் உருண்டை பிடிக்கிறேன். இதே மாதிரி இலையில வச்சு ரேஷன் நெய் துறவி அப்படியே அமுத்தி விட்டு ஊற்றி வேண்டிக்கலாம். இப்படி சுருட்டி 2 பாகம் மடித்து வச்சுக்கலாம். அப்படி கமிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் பெருசாக உருண்டையாயா? எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிக்கணும். இலவாக வச்சு குறுக்க சுற்றிக்குங்க. இப்படி இலவாக சுற்றணும்னா இலை உடையாது. மறந்துட்டா இதுக்கு மேலே இட்லி சட்டியில் அழகாக எடுத்து அடிக்கலாம். இதே மாதிரி வச்சு அடிக்கலாம். மூடி வைக்கலாம். மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேட்டு எடுத்தாயா. நான் எடுத்தாயா என்ன தீப்பெட்டி எடுத்தாயா வச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். போது இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். இறக்கி வைக்கணும். தட்டையிலே வையா. அது எதுக்கு தராட்டு கறியாகுமே. லெவலுக்கு போயிடலாம்.
இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் ஆற்று. இதுக்கு மேலே இப்படி விரிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆறுச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எடுத்து போட போட நல்லா மணக்குது. தம்பி வாங்கடா, கேரட்டு குழக்கட்டா ரெடி, கேரட்டு குழக்கட்டா ரெடி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு என்ன ஆறுனா நல்லா வேஞ்சிக்கு. கொண்டாமா இந்த சாமி கொண்டாங்க சாப்பிட்றேன். சாப்பிடுங்க கண்ணு. சரியாயா? ஐயா அல்வா சூப்பரா இருக்குது ஐயா. ஏண்டா ஐயா கொலக்கட்டை நல்லா இருக்குது ஐயா. கொலக்கட்டை நல்லா இருக்குதா? சாப்பிட்டு கொழுக்கட்டை சூப்பரா இருக்குமா? உனக்கு சூப்பரா இருக்குதா? கேரட் கொழுக்கட்டை சூப்பரா இருக்குதாயா? கேரட் கொழுக்கட்டை சூப்பரா இருக்குதாயா? சூப்பரா இருக்குது. சாப்பிடு சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நல்லா தித்துப்பா சூப்பராக இருக்குது. ருசி வந்து அவ்வளோ ருசியாக இருக்குது. ஆரோக்கியம் அதை விட அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சர்க்கரை போட்டால் கூட சளி பிடிச்சிக்கு. இதுக்கு வந்து பனங்கருப்பட்டி போட்டுருக்குது, எந்த தொந்தரவும் பண்ணாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைகிட்டி ஆரோக்கியமாக. ஆரியமாவிட அவ்வளோ ஒரு சத்து இருக்குது, கேரட்லேயும் நல்ல சத்து. இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா உடம்பு நல்லா வலு கிடைக்கும். அவ்வளோ ருசியா, அவ்வளோ ஒரு திருப்திப்பாக இருக்குது. ராகி மாவில் கறிக்காய் வைக்கிறதா கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இந்த ராகி மாவை கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. உடம்புல நோவு வராது. ஊட்ட போட்டு போட்டு ஏன் மாத்திரையை சாப்பிட்றீங்க? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.